இந்த கடன் கேட்குறாங்க பாருங்கள், அவங்கள வந்து ஒரு திருடர்களாக நினச்சிக்கோங்க. திருடர்களிடமிருந்து தப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கோங்க. இப்போ கடன் கேட்குறாங்களா, அவங்ககிட்ட ஏதாவது பொய்யை சொல்லி அந்த கடனை கொடுக்காதீர்கள். கடன் கேட்குறவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்க இருப்பாங்க, கொடுத்தா வந்துடும். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கடனை கொடுங்க. புதுசாக ஒருத்தர் கடன் கேட்குறாரா, அவங்ககிட்ட பொய்யை சொல்லி தப்பிச்சிருங்க. புதுசாக கடன் கேட்குறவங்க, பெரும்பாலும் அடிக்கடி கடன் கேட்குறவங்க, அவங்ககிட்டலாம் கடன் கொடுக்காதீங்க. அதாவது நம்பகமான ஆளாக இருந்தால் கூட எப்போ ஒரு வாட்டி தான் கேட்பார். அந்த அடிக்கடி கடன் கேட்பார், ஆனால் நம்பகமான ஆள். அவருக்கு கூட கடன் கொடுக்காதீங்க. நம்பகமான ஆள் தான்ப்பா, ஆனால் அவருக்கு கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் அடிக்கடி கேட்குறாரு. கடன் கேட்குறதே ஒரு தொந்தரவு, ஒரு அநாகரிகம் அது. அதனால் ஒரு கடன் கேட்பவர்களை ஒரு திருடர்களாக நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்கு கடன் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுடையதை திருடுவதற்கு நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள், நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் கடன் வாங்குகிறவர்களை திருடர்களாக நினைத்து கொள்ளுங்கள். உண்மையிலே அவங்க திருடர்கள் தான். அதனால் வந்து நீங்கள் கடன் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா திருடர்களிலிருந்து தப்பித்து விட்டீர்கள். அதை பெருமையாக நினச்சிக்கோங்க. நேற்று ஒருத்தர் கடன் கேட்டார், நான் கொடுக்கல, ஏதோ ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். அதை பெருமையாக வேறு பேசணும். நேற்று ஒருத்தர் கடன் கேட்டார், எப்போ கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. எதிர்பாராத விதமாக கேட்பாங்க. கேட்கும்போது உஷாராக இருந்துக்கிட்டு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு கடன் வாங்கினா போய் முறையான வழியில் வாங்கிக்கலாமே. அவங்க உண்மையில் 10,000 தேவை, 20,000 தேவைன்னா அவங்க வீட்டில் தங்க நகை இருக்கும், அதை அடகு வச்சு வாங்கிக்கலாம். எதுக்கு நம்மக்கிட்ட வராங்க, வட்டி இல்லாமல் ஒரு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. 10 நாள் ஆகும்பாங்க, அப்புறம் 20 நாள், அப்புறம் தேவை. மன உளைச்சல் தான், தேவையில்லாத மன உளைச்சல். நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும். சிலருக்கு கடன் கொடுத்து நோயாளியாகவே மாறிடுவாங்க. அந்த கோபத்தில், தாங்க முடியாத கோபத்துலேயும் கடைசியில் நோயாளியாகவே மாறிடுவாங்க. அதனால் நம்ம உடம்பு மேலே நமக்கு உண்மையிலே அக்கறை பாசம் இருந்ததுன்னா, நாம் ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுல நமக்கு உறுதியான ஒரு மனநிலை இருந்ததுன்னா கடன் கொடுக்காதீர்கள். ஏன்னா ஒரு நாள் லேட்டானாலே நமக்கு வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்புறம் நிம்மதியான தூக்கம் போய்விடும், கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பித்து விடும். இந்த பழி உணர்ச்சி வர, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அவங்கள ஒரு வழி பண்ணிடணும், நம்மளை ஏமாற்றி 5,000 வாங்கிட்டாங்க, 10,000 வாங்கிட்டாங்க, அப்போ அவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மனசு கெட்டு போய்விடும். அதனால் நம்ம பாதுகாத்துக்கணும். அப்படின்னா கடன் கொடுக்காதீர்கள். கடன்காரர்களை திருடர்களாக பாருங்கள். கடன் கேட்கிறார்கள், நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் திருடர்களிடமிருந்து தப்பித்து விட்டீர்கள். திருடர்களிடமிருந்து நீங்கள் சாதுரியமாக தப்பிவிட்டீர்கள். அதை பெருமையாக பிறரிடம் பேசுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து யாராவது கடன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உணர்ச்சிவசப்பட்டு கொடுக்க மாட்டீங்க. சிலர் உணர்ச்சிவசப்பட்டு கொடுத்துருவாங்க, பரிதாபப்பட்டு. ஏன்னா கடன் கேட்குறவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி தான் கேட்பாங்க. ஒரு கஷ்டத்தை சொல்லி தான், ஒரு ஹெல்ப்பு, பசங்களுக்கு படிப்புக்கு தேவை, ஃபீஸ் கட்டணும், அல்லது வாடகை கட்டணும், உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் அப்படின்னு இந்த மாதிரி தான் சொல்லி கேட்பாங்க. நம்ம உடனே இறக்கப்பட்டு கொடுத்துருவோம். கடைசியில் பார்த்தா நாம் தான் அது தராமல் நம்மளை வந்து நோயாளி ஆக்கிடுவாங்க. நம்மளை வந்து பரிதாபத்துக்குரியவங்களாக ஆக்கிடுவாங்க. அதனால் கடன் திருடர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருந்துக்கணும்.